அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, சொகுசு வாழ்க்கை ஞானத்தை கொடுக்குமா? இது ஃபர்ஸ்ட். அதோட இன்டர்லிங்கிங்காக ஞானம் சொகுசு வாழ்க்கையை கொடுக்கும். சரியா? ஸோ இதுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியம். இந்த கேள்வி நல்ல கேள்விதான். சொகுசு வாழ்க்கை ஞானத்தை கொடுக்கும், சொகுசு வாழ்க்கை ஞானத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த சொகுசு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்க மேட்ரு. அதாவது எது ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னா, சொகுசு வாழ்க்கை ஞானத்தை கொடுக்காது, கஷ்டப்படுறவனுக்கும் ஞானம் கொடுக்காது. அப்ப எது ஞானத்தை கொடுக்கும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சொகுசு வாழ்க்கைய ஞானத்தை கொடுக்காது அப்படின்னா, சொகுசு வாழ்க்கை அகங்காரத்தை கொடுக்கும். ஏன்னா அவனுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குது, புலன்கள் நன்றாக தீனி போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன, அவன் அடிக்ஷன்ல இருக்கிறான், ஈகோல இருக்கிறான். ஸோ அவனுக்கு திட்ட அவனுக்கு நோஞ்சானாக இருப்பான், நோஞ்சானாக இருப்பான். அதனால சொகுசு வாழ்க்கை ஞானத்தை கொடுக்காது. இது யார் சொல்றா? தாட்டே ஜம்பகத்துல நம்ம முக்தாயி சொல்றா. என்ன சொல்றா? எவனால் இரும்பு கடலையை மென்று தின்னும் வலிமை இருக்கிறதோ, அந்த கஷ்டத்தை தாங்கும் வலிமை எவனுக்கு இருக்கிறதோ, அவனால் தான் ஆத்மஸ்வரூபம் சுகத்தை அடைய முடியும். கஷ்டத்தை கண்டாலே பயந்து ஒடுங்கி, கஷ்டம்னா என்ன தெரியாம கஷ்டத்தை கண்டாலே பயந்து, கஷ்டம் வந்துட்டாலே மயங்கி விழக்கூடிய சொகுசு வாழ்க்கையில் இருக்கும் நீ எப்படி ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது அங்க சொல்லியாச்சு. இங்க பார்த்தோம்னா, இவன் ஆல்ரெடி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேத்துக்கிட்டு பிளஸ் நிறைய ஆசைகளை வைத்து இஎம்ஐல வீடை வாங்கிட்டேன், காரை வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன், இதை வாங்கிட்டேன், ஃபுல் கமிட்மெண்ட்ல சிக்கி அதுல அப்படியே உட்கார்ந்து அதுக்கே உழைத்து வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு நிம்மதினா என்னன்னு தெரியாத இருக்கிறவனுக்கு போய் எப்படி ஞானம் வரும்? அவனுக்கும் ஞானம் வராது. அப்ப ஞானத்துக்கு என்ன வேண்டும்? ஒண்ணு கஷ்டப்பட்டா ஞானம் வரணும்னு அங்க சொல்ற. அப்ப சொகுசு ஞானம் வராது. இன்னொரு இடத்துல நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தா நீ ஞானம் வராது. யார் சொல்றா? இது ஞானதேவர் சொல்றான். ஞானதேவர் 6வது அத்தியாயத்துல யோகம் யாருக்கு சித்திக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஞானம் யாருக்கு வருங்கிறதுல நீ சொகுசா இருந்தாலும் வராது, துக்கப்பட்டாலும் வராது. இந்த நியூட்ரல் பாயிண்ட அருமையா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அளவோடு உண்டு, அளவோடு உறங்கி, அளவோடு செயல் செய்து இருப்பவன் யோக சித்திக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய சாப்பிட்டா சொகுசுல இருக்கான், சாப்பிடாம பட்டினியில இருந்தா கஷ்டப்படும். இந்த 2 பேரும் லாய்க்கு இல்லை. ரொம்ப தூங்கிட்டு இருக்கான் சொகுசா, அவனும் லாய்க்கு இல்லை. தூங்காம உழைச்சு கஷ்டப்பட்டு இருக்கான், அவனும் லாய்க்கு இல்லை. ஓவரா வேலையே பார்க்காம சொகுசா கம்ஃபர்ட்டா உட்காந்துட்டு இருக்கான், அவனும் லாய்க்கு இல்லை. பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கான் கஷ்டப்பட்டு கொண்டு, அவனும் லாய்க்கு. அப்ப எவனுக்கு லாய்க்கு? அதிக உறக்கம் இல்லாம், அதாவது மிதமான உறக்கம், மிதமான உணவு, மிதமான செயல் அப்படின்னு இருக்கிறவன் இயற்கையிலேயே சாதுக்கள் சமதையடைந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்டேட் மோடு வந்துடும். அதுல இருந்து அவன் யோகம் செய்தால் எளிது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிந்துக்கிறணும் அப்படின்னா, அதிகமா சொகுசுல இருக்கிறவன் கொஞ்சம் இறங்கி இந்த நியூட்ரலுக்கு வரணும். அதிகமா உழைத்து கஷ்டப்பட்டு கொண்டு கமிட்மெண்ட்ல சிக்கிட்டு இருக்கிறவன் அதை விட்டுட்டு இந்த நியூட்ரல் ஜோனுக்கு வந்தா ஞானத்துக்கு அதுதான் சரியே தவிர சொகுசும் இந்த கஷ்டமும் ரெண்டுமே சரியில்லை அப்படிங்கிறது புலன்படுகிறது. ஸோ இது ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர். 2வது கேள்விக்கு ஆன்சர் என்ன? ஞானம் சொகுசை கொடுக்குமா அப்படின்னு. இப்ப ஞானம், இந்த சொகுசுன்னா என்ன நினைச்சுக்கிறோம்னா, தப்பா நினைச்ச கூடாது. சொகுசுன்னா ஐசியூல இருக்கிற பேஷண்ட். ஐசியூனா எனக்கு தெரியும், இன்டென்சிவ் கேர் யூனிட் ஹாஸ்பிட்டல். அவன் அளவுக்கு சொகுசுல உலகத்துல எவனுமே இருக்க மாட்டான். நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏசி, பக்கத்துல நர்ஸு,
பெட் இந்த சைஸ் பெட் இருக்கும். நம்ம வீட்டுல பெட்டுன்னா நான் எந்திரிக்கணும் அப்படின்னா என் முதுக நான் தான் தூக்கணும். ஆனா அங்க ஒரு சுவிட்சை தட்டினா முதுகு ஸ்வைன்னு மேல எந்திரிச்சிடும். என்ன ஒரு சொகுசு. அடுத்து பாத்ரூம் வந்தா பெட்டை விட்டு இறங்கி ஸ்டெப் ஸ்டெப்பா நடந்து போய் ஒரு இடத்துல போய் உட்காரணும். அங்கெல்லாம் பாத்ரூம் இல்லை, அதுலயே அப்படியே இருந்துக்கலாம், அதுவே கழிவு. என்ன ஒரு சொகுசு. அடுத்து சாப்பிடணும் அப்படின்னா நான் தட்டை கொண்டு வரணும், சாப்பாடை போடணும், பிசையணும், எடுத்து வாயில வைக்கணும், நொய்யி நொய்யி நொய்யின்னு என்ன பண்ணணும், மெல்லணும். என்ன ஒரு கஷ்டம். அவனுக்கு அப்படியே குளுக்கோஸ்ல ஏற்றி விட்டணும். மெல்ல வேண்டாம், வாயை எடுத்து வைக்க வேண்டாம், தட்டை கழுவ வேண்டாம், எனர்ஜி உள்ள போயிடும். அப்பேற்பட்ட ஒரு சொகுசு. அப்ப ஞானம் சொகுசை கொடுக்கும்னா அவனை ஐசியூ பேஷண்டா மாத்திருமா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அப்ப ஞானம் சொகுசை கொடுக்காது. அப்ப ஞானம் என்னடா கொடுக்கும்? அந்த நாயா பேயா கஷ்டப்படுறாங்க அதை கொடுக்குமா? அதையும் கொடுக்காது. அப்ப ஞானம் எதை கொடுக்கும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும்னா சொகுசு துக்கம்னு புரியணும். அப்பதான் ஞானம் அதை விட மேலுன்னு புரியும். சொகுசுன்னா ஐசியூ. ஐசியூ வந்து சுகம் எவனா சொல்லுவானா? அத பேஷண்ட்ங்கிறான், நோயாளிங்கிறான். எவனை வந்து வந்து திடமானவன் ஆரோக்கியமானவன் யார சொல்றான்? ஏன்னா அங்க வந்து காற்று, இங்க எல்லாத்துக்கும் எனக்கு ஏர் கண்டிஷனர் இருக்கும் வீட்டுல. இங்க ஏர் பியூரிபிகேஷன், காத்த சுத்தமா வச்சிருப்பான். எவனும் பார்க்க வந்துடக்கூடாது, கிருமி அவனுக்குள்ள போயிடும். பார்க்க வந்துட்டானா அப்போ அவன் வந்து நோயாளிங்கிற. அப்ப சொகுசு ஈக்குவல் டு நோய். எதுக்குமே லாய்ப்பட மாட்டான். அவனால தாட்டி ஜமகத்துல சொன்ன மாதிரி என்ஜாயே பண்ண முடியாது. அப்ப எது வந்து ஆரோக்கியம் வெளியே வர்றோம். கிருமிகள் என்னை தாக்கினாலும் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். கொரோனான்னு ஒரு வியாதி வந்தது. அது ஒரு சிலரை தான் தாக்குச்சு, ஒரு சிலரை தாக்கல. ஏன்னா அந்த எதிர்ப்பு சக்தி உள்ளே இருந்தது. அப்ப அது உள்ள வந்தாலும் அதை எதிர்க்கும் ஒரு சக்தி என்னிடம் இருந்தால் அது ஆரோக்கியம். நான் நோயாளியா இருந்துகிட்டு என்ன வந்தாலும் நான் கஷ்டப்பட்டுருவேன், நான் வந்து நூலாயிருவேன் அப்படின்னா அது ஆரோக்கியம் அல்ல. அப்ப ஞானம் என்பது முழுமையான ஆரோக்கியத்தில் இருக்கிற மாதிரி எல்லா கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சொகுசை தருவது. ஆனா உண்மையிலே சொகுசு என்பது கஷ்டத்தை தாங்காத நிலைக்கு பேரு சொகுசு. இவன் ரொம்ப சுகவாசி போய் ரொம்ப சொகுசு அப்படின்னு சொல்லும் போதே நம்ம தெரிஞ்சிடணும் அவன் கஷ்டம்லாம் தாங்க மாட்டான். அப்ப அவனை டூருக்கு கூட்டு வந்துடாத. அதுவும் எங்க டூருக்குலாம் கூட்டு வந்துடாத. ஏன்னா அவர் வந்தா ஏசியில பஸ்ல வரணும், ஏசி கார்ல வரணும், பிளைட்ல வரணும், ஸ்டார் ஹோட்டல்ல தங்கணும், அங்க வந்து எல்லா கம்ஃபர்ட்டுக்கு உண்டான எல்லா வேலையும். ஏன்னா அவர் சுகவாசி, சொகுசு. மாறிட்டான ஆள் காலியாயிருவான். அப்ப சொகுசுனா என்னன்னா கஷ்டத்தை தாங்காதவன். ஆனா ஞானம் எதை கொடுக்கும்னா எல்லா கஷ்டத்தையும் தாங்கி சுகத்தை கொடுக்கும். கஷ்டத்திலே சொகுசாக இருப்பான். ஐசியூல இருக்கிற சொகுசு இல்லை ஞானம். ஞானம் ஒரு சொகுசை கொடுக்கும். அது என்ன சொகுசுன்னு புரிஞ்சுக்கணும். எவ்விதமான கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிங்கிறத விட எவ்விதமான கஷ்டத்தையும் சொகுசாக அனுபவிக்கும். அந்த மாதிரி ஒரு சொகுசு. அவன் எந்த நிலையிலும் எங்கும் எப்போதும் எல்லா சூழலிலும் அவன் சொகுசாகவே இருப்பான். அவனுக்குன்னு ஒரு அட்மாஸ்பியர்ல மட்டும் இருக்கிற சொகுசு இல்லை, எல்லா அட்மாஸ்பியரையும் அவனுக்கு சொகுசாக தெரியும். அப்ப கஷ்டத்தையும் அவன் சொகுசாக அனுபவிப்பான். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அந்த நிலை தான் உன்னதமான நிலை. அந்த நிலையை, அந்த சொகுசை ஞானம் கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய ஆன்சர்.